ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கிம்மர் வந்து யூஸ்வலாக வந்து மார்னிங் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் போடுவோம். அது எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா அது 20-25 நிமிஷம் போகுது. அது ஏன் அப்படின்னா அதுக்கு சில தடைகள்லாம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அது கிளியராக அது ஓவர் கம் பண்ணி அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் ஏபிடி ஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் வாங்கியிருக்கேன். அது வந்து ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட்டு. அது எதுக்கு நான் வாங்கியிருக்கேன், அது எதுக்கு வாங்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து முழுக்க நீங்கள் பண்ண சப்போர்ட் தான், வேறு யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நீங்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, நான் உங்களுக்கு கொடுக்குற வேல்யூஸ், இது எல்லாமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது தொடர்ந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங் XXX Vlogsன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி உருவாகும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் வெறும் நாலேஜ் மட்டுமே வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் இன்னும் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எண்ட் டு எண்ட் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூஸை கொடுங்க. நாங்களும் எங்களோட பெஸ்ட்டாக ஸ்ட்ராங்கான கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாதிக், முகேஷ், மேடி, விகே, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணி நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலும் அதை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களே ஒரு சேனல் பண்ணால் எப்படி பண்ணுவாங்க, சப்போர்ட்டிவாக பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இதெல்லாம் வந்து சும்மா தானாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி கிடச்சிருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக கடவுள் தான் நன்றி சொல்லி ஆகணும். ஸோ தொடர்ந்து நிறைய ஒரு ஸ்ட்ராங்கான பெரிய கம்யூனிட்டி பில்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எஃபர்ட் எடுத்து போடுற கண்டென்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேலிஸ்ட்லையும் நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்ஸில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மெயின் கண்டென்ட்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஸ்கிம்மர் நான் போட்டிருக்கேன். இதில் என்ன ஒரு சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது எது கட் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஜங்கிள் தீமில் கிடைக்கணும், ஒரு ரியாலிட்டி இருக்கணும். அதாவது காட்டில் எப்படி கச்சாமச்சான் காட்டுத்தனமாக வளர்ந்துருக்குமோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை அப்படியே வளர்த்து விட்டுட்டேன். பட் இதனால் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஒரு சர்ஃபேஸ் ஆயில் லேயர், இப்போ நேச்சுரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் வாட்டர்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சுட்டு போகிறனால இந்த ஆயில் ஃபிலிம்லாம் தங்காது. இது நம்ம வந்து ஒரு டேங்க்கில் வச்சுருக்கனால இது சுற்றி அப்படியே மேலே தான் ஃபார்ம் ஆகும். நீங்களே பாருங்களேன், அந்த இது பிளாக் ஆகிட்டு அந்த ஆயில் ஃபிலிம் வந்து ஒரு சர்க்குலேஷனோட நடிச்சு திருப்பி வரல, பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனை. ஓகேவா? இதில் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ரொம்ப கட் பண்ணிடலாம், அவ்வளோதான். பிளான்ஸ் வந்து ட்ரிம் பண்ணிடலாம். இது வந்து ஆல்ரெடி எல்லாமே ஸ்டெம் பிளான்ஸ் தான். இது வந்து இப்போ இந்த வல்ஸ்நேரா ஜங்கிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது அவ்வளோ சுற்றி இருக்கும். இதை வந்து நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துட்டாலே இந்த மேலே உள்ள லேயர் எல்லாமே போயிடும். ஏன் அப்படின்னா, நான் எப்போவுமே ஃபுட்டு போடுறதுக்கு முன்னாடி மார்னிங் வந்து ஒரு 5 minutes 6 minutes தான் அதில் போடுவேன். ஸ்கிம்மர் யூஸ் பண்ணுவேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக எல்லாமே எடுத்துரும். இப்போ இது வந்து நிறைய நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கிறனால இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து கேமராவில் வந்து சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரியாக தெரியலாம். அப்படி உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல. இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வல்ஸ்நேரா நேனா, இதுவே உங்களுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணும். அவ்வளோ டென்சிட்டி அப்படி இருக்கும். அது சொல்லவே வேண்டாம். மேலே அந்த பின்னாடி ஜங்கிள், அதுக்கப்புறம் வந்து கபம்பா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாட்டர் ஃப்ளோ வந்து சர்க்குலேஷனையே ஸ்டாப் பண்ணிட்டுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கிம்மர் அதோட பர்பஸை பண்ண முடியாத ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, வாட்டர் வந்து அந்த கரண்ட் இருக்குல்ல, வாட்டர் கரண்ட் ஃப்ளோ வந்து இவங்க வளர்ந்து அதை ஸ்லோ பண்ணுறதுனால நம்ம கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா டயட்டம்ஸ் வந்து ஈஸியாக வந்துடுது. ஸோ இதுதான் இதில் வந்து ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. இது நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோன்னா அது திரும்ப நார்மலாகிடும். பட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஜங்கிள் மாதிரி வளர்க்கணும்னு நினச்சோம். பட் வந்து இதில் இப்படி ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. இது எப்படி இன்னொரு இதில் ஓவர் கம் பண்ணலாம், அது என்னென்னு சொல்லி உங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நம்ம மோட்டர் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் பயங்கரமாக, அவ்வளோதான். இல்லைனா வேவ் மேக்கர் ஏதாவது வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. பட் என்ன தான் இருந்தாலும் இது வந்து ஒரு நேச்சரில் வந்து ஒரு ரன்னிங் வாட்டர் கிடையாது இல்லையா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேங்க்கில் வைக்கிறது தான். அதனால நம்ம வந்து கண்டிப்பாக இது அவசியம் கிடையாது. ஸோ இப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம வந்து பிளான் ட்ரிம்மிங் மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக நடக்க ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ட்ரிம்மிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த அனிபியஸ்லாம் பாருங்களேன், அந்த க்ரீன் ஆல்கே தெரியுதா, அது அந்த ட்ரிப் டூட்டில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆல்கே அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜாவா மாஸ், அதுக்கப்புறம் அந்த டேங்க் கிளாஸில் இது ஆக்சுவலாக வந்து நான் வாட்டர் எடுத்துகிட்டு இருக்கிறனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படியே ஆடுது.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளர் எஃபெக்ட் தெரியும், அதெல்லாம் வந்து டயட்டம் தான். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா வாட்டர் சேஞ்ச். இப்போ நான் வந்து 10% தான் எடுக்கிறேன், வீக்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பெருசாக இல்லை. ஸோ இதெல்லாம் கிளாஸில் நிறையா இருக்கும். அது வந்து அப்படியே டேங்க்லேயே விழுவனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரிம்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். உங்களுக்கு வந்து தெரியும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பிளர்ராக இருந்துச்சு, இப்போ இப்படி கிளாரிட்டி ஆகிடுச்சு பாருங்கள், அந்த பெஸ்ட்டில் தெரியுதா, அதெல்லாம் டயட்டம்ஸ் தான் அது. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இது யாராவது ஒருத்தரை வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் டேங்க்கில் நீங்கள் வந்து எட்டி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ யாரையா வச்சு அவங்கள பார்க்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கிளியராக வந்து எண்ட் டு எண்டு நீங்கள் வந்து கிளாஸில் பார்த்துட்டு சார்ட் அவுட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டயட்டம்ஸை வந்து கிளாஸில் பண்ணும்போது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடுங்க, எண்ட் டு எண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ் அவுட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து குயிக்காக வந்து இப்போது நார்மலாக வந்து ஒரு 10 days ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா, வித்தின் ஒரு 1 வீக்லேயே வந்து அது வந்து டெவலப் ஆகிடும். அதான் ஒரு மைனஸ். ஸோ நீங்கள் வந்து எண்ட் டு எண்டு சிரமம் பார்க்காம எல்லாமே கிளியராக எடுத்து விட்டுறணும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு இப்போ கீழே சாயில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டாம், அதெல்லாம் ஸ்ட்ரிம்ஸ் வந்து பக்காவாக அது வந்து காலி பண்ணிவிடுவாங்க. இன்னொரு உங்களுக்கு செம்ம கண்டென்ட் ஒன்று இருக்குது, நான் இதுக்கு அடுத்து நான் கண்டிப்பாக நான் போடுறேன். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிம்ஸோட பவர் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து இது பார்த்திங்களா, அந்த வாட்டரில் வந்து அந்த ஸ்கேலிங் ஃபார்மேஷன் இது வந்து ஏன் அப்படின்னா, இந்த சம்மரில் வந்து வாட்டர் பயங்கரமாக எவாபரேட் ஆகும். நீங்கள் அந்த லெவல் மெயின்டைன் பண்ணலன்னா உங்கள் டேங்க்கில் வந்து இந்த மாதிரி அந்த லைன் அசிங்கமாக வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக சொல்யூஷன் இருக்குது, பட் நம்ம பிளான்ட் அக்வேரியம் வைக்கிறதுனால நம்ம நினச்ச மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்து இது பண்ண முடியாது. ஸோ அதனால் அது முடிஞ்ச அளவுக்கு அதாவது டெவலப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. அது மெயின்டைன் பண்ண ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணாலே இந்த மாதிரி உங்களுக்கு வராது. நான் கொஞ்சம் டிலே பண்ணனால தான் எனக்கு இந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கு. ப்ளஸ் முன்னாடிலாம் வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். ஸோ எண்ட் டு எண்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் ஷீட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் தண்ணி இறக்குனா தான் அங்கே ப்ரௌன் ஆல்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து எண்ட் டு எண்ட் இப்போ தண்ணியே பாருங்களேன் எந்த அளவுக்கு கலங்கிருச்சு பாருங்கள், ஃபுல்லாக ப்ரௌனிஷாக ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ட் டு எண்ட் எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டரில் இருக்கும். எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படி கொஞ்ச நேரம் செட்டில் டவுன் ஆக விட்டுருங்க. அப்படியே எதுவுமே பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் செட்டில் டவுன் ஆகட்டும். நம்மளோட அட்வான்டேஜே வந்து ஸ்ட்ரிம்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் அதுவங்களாம் செம்ம ஸ்கேவஞ்சர்ஸ், அது வந்து தொட்டியை க்ளீனாக இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நான் அதுக்கு தனியாக வீடியோ கொடுக்கணும், சீக்கிரமாக கொடுக்குறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தான் விட்டேன், இப்போ 20-25 மேலே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நல்ல ப்ரீடிங் கண்டிஷன் நம்ம வச்சனால சூப்பராக டெவலப் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 10% வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் தருத்தாங்களா, அது ஆக்சுவலாக ஒரு 2 பக்கெட் தான். அது 2 பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு அந்த மிச்சம் இருக்கிற டஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும். ஏன்னா சில பிளான்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது, எல்லாம் சொருகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா வாட்டர் வைப்ரேஷனில் வந்து மிச்சம் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா செட்டில் டவுன் ஆகிடுச்சு, அந்த கலங்கினது எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து வாட்டர் வந்து இப்போ கிறிஸ்டல் கிளியரில் தான் இருக்குது. நீங்கள் லைட் ஷேடோனால எனக்கு வந்து ஒரு மாதிரி டல் எஃபெக்ட் தருது இல்லையா, பட் வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரௌன் ஆல்கே டயட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த பெரிய பெரிய லீவ்ஸில், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது இல்லையா வல்ஸ்னேரியா நானா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், கேமராவில் அந்த அளவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த வென்டிடி, கிரிப்டோகானி வென்டிடி இதெல்லாம் தெரியுதுங்களா, அந்த லீஃப்லலாம் பாருங்கள் ப்ரௌனாக அப்படியே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஜாவா மாஸ்லேயும் மேலே படந்துருக்கு, அதெல்லாம் ஸ்ட்ரிம்ஸ் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்றோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் ப்ரோ வந்து உங்கள் ஜாவா மாஸ்லாம் வந்து ஒரு மாதிரி டல்லாக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னா, ஸ்ட்ரிம்ஸ் வந்து அது மேலே வந்து டயட்டம் படந்துருக்கிறனால ஸ்ட்ரிம்ஸ்லாம் அதில் சாப்பிடுவாங்க. அதனால வந்து ஒரு மாதிரி ஒரு பிளர் எஃபெக்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த அனிபியாஸ்லாம் க்ரீன் ஆல்கேவே இருக்குது, ப்ரௌன் ஆல்கே அப்படியே டெவலப் ஆகி க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பிளாக் ஸ்ட்ரீம், இதெல்லாம் வந்து நான் போட்ட ஞாபகமே இல்லை, இப்போ அதெல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த அனிபியாஸ்லாம் நல்லா ஆக்சுவலாக வந்து ப்ரௌன் ஆல்கே சொல்லியிருப்பேன் இல்லையா, ப்ரௌன் ஆல்கே அப்படியே கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அது க்ரீனாக மாறிடும். இங்கேயும் இருக்கும். நான் மாதிரி கேனிஸ்டர் ஃபில்டரோட அவுட்லெட் இருக்குல்ல, இன்லெட் இருக்குல்ல, அந்த இன்லெட் எக்ஸ்டென்ஷன் டியூப் போட்டிருப்பேன், அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுலேயும் வந்து ப்ரௌன் ஆல்கே தான் இருந்துச்சு, நான் அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டனால அது அப்படியே க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ க்ரீன் ஆல்கே வந்து ஈஸியாக போகாது. அதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து இந்த ஏபிடி வந்து சொல்யூஷன் வாங்கணும். அது வந்து ஒரு ஆல்கே சைட், அது என்னன்னு நான் கிளியராக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி நீ தான் ஆல்கே சைடு வச்சுருக்கல ப்ரோ, அப்புறம் எதுக்கு நீ இது வாங்கின அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ரிம்ஸுக்கும் சேஃபாக இருக்கும். நம்ம முன்னாடி யூஸ் பண்ண சொல்யூஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அப்படி எப்படி சொல்லுது, பிளான்ஸே வந்து பார்த்தா வெளியிடும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்ஸ்லாம் வந்து ரொம்ப அது வந்து கஷ்டம் தான். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது ரொம்ப
தேடி ரொம்ப டைம் எடுத்து வெயிட் பண்ணி இது யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் வந்து டோசிங் விஷயம் அந்த வாட்டர் சேஞ்ச் பற்றிலாம் வந்து கிளியராக கொடுக்கல. நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில் வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணணும் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதில் அதெல்லாம் கொடுக்கல. பட் இது வந்து வேர்ல்டு லெவல் அக்வாஸ்கேப்பர்ஸோட பெஸ்ட் அவார்ட் வின்னிங் சொல்யூஷன் அதுமாதிரி ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. அது எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா, இது வந்து வாட்டர் இதில் மட்டும்தான், இந்த பிக்சரில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கான். 50% வாட்டர் சேஞ்ச் சொல்லியிருக்கான். பட் எவ்வளோ நாளுக்கு எந்த பீரியடுன்னு சொல்லலை. ஜஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு வந்து டோசிங் பண்ணுங்கன்னு சொல்கிறானே தவிர்த்து இது வந்து எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால தான் நான் ஒரு டெஸ்ட் பேஸ்க்காக தான் நான் இது வந்து ரன் பண்ணுறேன். அப்படி இது என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளியராக பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டோசிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 35 லிட்டர்ஸ்க்கு 3 ml. இவங்க கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ்க்கு 1 ml கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன், இப்போ சீக்கம் மாதிரி பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 100 லிட்டர்ஸ்க்கு 1 ml. அப்போனா நீங்கள் வந்து ஒரு 250 ml வாங்கினாலே போதும், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு வரும். பட் இந்த ஆல்கசைடு பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு தெரியல. சீக்கம்லேயும் ட்ரை பண்ணணும் ஒரு வாட்டி. ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டர்ஸ்க்கு 1 ml. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 250 லிட்டர்ஸ் 270 லிட்டர்ஸ்னால் வெறும் 2.7 ml கொடுத்தாலே போதும். பட் இதில் வந்து அப்படி கொடுக்கல. 10 லிட்டர் 1 mlனா இப்போ நான் 250 லிட்டர் டேங்க் வச்சுருக்கேன், 270 லிட்டர்ஸ் டேங்க் வச்சுருக்கேன்னா கிட்டத்தட்ட நான் இந்த பிப்பட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 8-9 பிப்பட் போடுற மாதிரி இருக்கும். அதாவது 24 ml. இந்த பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 200 ml தான். பட் எப்படி இதுதான், இதுக்காக தான் நான் வந்து எப்பவுமே வந்து சொல்யூஷன் பவர் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இதில் வேறு வழி இல்லை, எல்லாமே இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் சீக்கிரம் மட்டும் நான் ட்ரை பண்ணிட்டு அதுவும் சொல்லிடுறேன். பட் இதில் வந்து இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அவங்க கொடுத்துருக்கிற டோசிங்கில் வந்து நீங்கள் கம்மியாக தான் கொடுக்கணும். இப்போ சப்போஸ் அவன் வந்து 24 ml கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்களா ஒரு 15 ml ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வேறு ஏதாச்சும் நெகட்டிவாக இருக்குது, உங்கள் டேங்க்கு செட் ஆகலை அப்படின்னா ஒரு டிராஸ்டிக்கான ஒரு நெகட்டிவிட்டி இருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக எப்போவுமே கம்மியாகவே டோசிங் பண்ணுங்கள். அதனால தான் நானும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7, 8 அவ்வளோதான் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ அதை வந்து பிரித்து ஊற்றிடலாம். இது வந்து அந்த பாட்டில் குவாலிட்டி அது எல்லாமே சூப்பராக இருக்குது. பிப்பட்ஸ் வந்து அவங்களே தான் கொடுத்துருக்காங்க. இது சீல்டு வந்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சும்மா அந்த ஹார்லிக்ஸ் பேப்பர் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்குள்ளேயே வந்து ஒரு சிலிக்கான் இது மாதிரி வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும். ஏன்னா அப்படின்னா இதெல்லாம் வந்து ரேராக வர பிரச்சனை கிடையாது. ஒரு பெஸ்ட்டாக ஒரு சொல்யூஷன் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே உதவும். மினிமம் ஒரு 200 to 250 ml வாங்கி வச்சுருக்காங்க. அதுதான். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு எப்போனா தேவைப்படும். இதை எப்படி டோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். க்ரீன் ஆல்கி தெரிதா விட்டு கீழே அப்படியே ஹேர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். டேரெக்டாக எங்கெங்கெல்லாம் இருக்குது. இது பேர் ஸ்பாட் டோசேஜ்னு சொல்லுவாங்க. ஸ்பாட்டில் வந்து டோசிங் பண்ணுறதுனால ஸ்பாட் டோசேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த லீஃப் மேலாம் போடுங்க. பார்த்தீங்களா க்ரீன் ஆல்கி எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் கை வச்சு தடவிங்கன்னா போகாது. ஸோ அதுதான். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் போடலாம். பட் ஜாவா மாஸ் மேலெலாம் போட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வீக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் போட்டுறாதீங்க, கருகிடும். ஏன்னா இது ரொம்ப பவர் அதிகம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துலலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. நான் ஜாவா மாஸ்லேயும் ஒரு சில இடத்துல போட்டு வச்சுருக்கேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒன்றும் பிரச்சனை சப்போஸ் தெரிஞ்சிடும் இல்லையா பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் நான் செகண்ட் பார்ட்டாக போடும்போது அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து ஜாவா மாஸ்லாம் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இப்போ நான் பின்னாடி லாங் லீவ்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் நான் வந்து போட்டுட்ருக்கேன். அந்த டயட்டம்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கோ. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபில்டரோட இன்லெட்லேயும் போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த மாதிரி லீஃப்லாம் பாருங்களேன், நல்லா தெரியுது. க்ரீன் ஆல்கி எப்படி இருக்குது பண்ண டெவலப் ஆகி தெரியுது. அந்த சொல்யூஷன் இறங்குறது ஒரு மாதிரி இந்த பெட்ரோல்லாம் பார்த்தா அந்த எவாபரேட் ஆகிற மாதிரி தெரியுமே, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கண்ணில் படுற முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 8-9 பிப்பட் நான் போடுறேன். இதில் வந்து ஒரு 6-7 வந்து நான் டேரெக்ட் டோசிங் பண்ணிட்டேன். மிச்சம் 2 வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி போடுறேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அப்படியே போட்டுகிட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே டோசிங் பண்ணி எல்லா இடத்துலையும் போட்டுகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரிம்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அது ஆக்சுவலாக அது ப்ரீட் ஆகிட்டு, அதாவது மோஸ்ட்லி ஒரு எதை சொன்னால ஒரு 90% ப்ராப்ளம்ஸ் அவங்களே சால்வ் பண்ணிடுறாங்க. அவங்களால முடியாத அவனை சாப்பிடாதது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இவெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கிரிப்டோகானி வெண்டிட்டி இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அந்த பெரிய லீஃபாக இருக்கனால ஈஸியாக வந்து அதில் ஆல்கே டயட்டம்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிரும். பட் ஸ்ட்ரிம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக நம்மளுக்கு இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களே எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அது மாதிரி அந்த சாண்ட்லலாம் மண்ணெலாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. சூப்பராக அந்த ஸ்கேவெஞ்சிங்கோட வேலையை வந்து ரொம்ப பக்காவாக பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கிளாஸில் இருக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல டோசிங் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணாலே அதெல்லாம் சூப்பராக போயிடும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க.
ஸோ நம்ம எல்லாமே ஓவரால் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஓவராலாக எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து நான் வந்து அந்த வாட்டரோட நம்ம கேனிஸ்டர் ஃபில்டரோட அவுட்லெட் இருக்குல்ல, அதில் வந்து தண்ணியிலே வந்து அவுட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாட்டர்லேயே இப்படி போட்டிங்கன்னா அது டேங்க்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு 2-3 பீப்பட் 2 விட்டுருக்கேன் இதில். அது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, வாட்டர் ஃப்ளோ வந்து எல்லா இடமும் அப்படியே பரவிடும். ஸ்பாட் டோசிங் போக மிச்சம் இருக்கிறத வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படி ஒரே இடத்தையும் நம்ம போட்டுகிட்டே இருக்கக்கூடாது, என்ன தான் இருந்தாலும் ஒரு கெமிக்கல் சொல்யூஷன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஈஸியாக எல்லா டேங்க்லேயும் எண்ட் டு எண்ட் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிடும். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபில்டரோட, அதாவது கேனிஸ்டர் ஃபில்டரில் போகிற அவுட்லெட் கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு டோசிங் பண்ணாதீங்க. அப்போ ஈஸியாக அவங்க கேனிஸ்டர் ஃபில்டரில் போய்ட்டு அது வேஸ்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீக் இல்லை 2 வீக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறேன். நான் அது வரைக்கும் டோசிங் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா இந்த வாட்டர் சேஞ்ச் எதுவும் பண்ணலை. நான் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஸ்பாட் டோசிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் வந்து அந்த மோட்டார் அவுட்லெட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறேன். நீங்கள் எடுத்தோடனே பண்ணிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். அது கொஞ்சம் நேரம் ஒரு 15 to 20 மினிட்ஸாவது அப்படியே தங்கி இருக்கணும். அது நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மோட்டார் அவுட்லெட்டில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா டேங்க் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். டேரெக்டாக பண்ணாதீங்க, கேனிஸ்டர் ஃபில்டரில் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். தான் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்களே பாருங்கள், டேங்க்கு எல்லாம் ஹேர் கட் பண்ண மாதிரி இப்போ தான் ஒரு லெவலாகவும், இதுவும் ஒரு ஜங்கிள் மாதிரி தான் இருக்குது. பட் நான் இன்னும் வேறு ஏதாச்சும் பயங்கரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கேன். யோசிக்கலாம். இப்போ அந்த மணி பிளான்ட்டோட ரூட்ஸே பாருங்களேன், ஒரு நேச்சுரல் ஃபீல்ஸ் வந்து எப்படி கொடுக்குது, ஒரு ஃபாரஸ்ட் லுக் கொடுக்குது. அது இன்னும் நம்ம வேறு மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்துருவோம். இப்போ எல்லாமே டோசிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் இதுக்கு வந்து ரிவ்யூ வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அப்படியே டே பை டேவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் டவுன் ஆகும். எல்லாமே வந்து அது கொஞ்சம் டைம் கொடுத்திங்கன்னா அது ப்ராப்பராக கிளியர் அவுட் ஆகிட்டு எல்லாமே வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரீம் லைனுக்கு வரும். இது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதாவது ஜங்கிள் பிளான்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணிங்களா, எப்படி இருக்குது? நீங்கள் ஏதாச்சும் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ பெருசாக ட்ரை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு 1 ஃபீட்லேயே நம்ம க்ரியேட்டிவிட்டியை வச்சு பண்ணிங்களே செம்மையாக இருக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது என்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போம். இன்ஸ்டாகிராம்லேயும் பிங் பண்ணுங்கள். அதுலேயே நம்ம ஆக்சுவலாக நிறைய பேர் வீடியோ அனுப்புறீங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணி தான் இருக்கேன். ஸோ தொடர்ந்து இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ரிவ்யூவில் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது எல்லாமே கமெண்ட்ஸில் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே போடுவாங்க, அதை பார்த்துட்டு சஜஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பிங் பண்ண, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். எல்லாமே உங்களால் தான். ஸோ நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வச்சுருக்காங்களா இல்லை செட்டப் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், see you.